அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் மணிமேகலை. என்னுடைய குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இப்போ இது எதை சார்ந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பயிற்சி மே 18 வருது. இந்த மே 18 அப்படிங்கிற ராகுகேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி செய்யும் அல்லது பொதுப்பலன் என்ன அப்படிங்கிறதா நான் ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பதிவு எதை சார்ந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு உண்டான பதிவு. இப்போ கன்னி ராசி கன்னி லக்னம் அப்படின்னா, இந்த முதல்ல கன்னியா ராசிக்கு உண்டான அம்சங்கள். கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்களுமே அரசு நட்சத்திரங்கள். அதாவது உத்தர நட்சத்திரமாகட்டும், அஸ்த நட்சத்திரமாகட்டும், சித்திரை நட்சத்திரமாகட்டும், 3மே கவர்மெண்ட் கிரகம் இல்லைங்களா? இந்த கவர்மெண்ட் கிரகத்து தான் கன்னி ராசி. இப்போ இந்த கன்னி ராசிக்கு ராகுகேது பயிற்சி, கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்கு ராகு 6ஆம் இடத்துலையும், கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்திற்கு ராகு 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கு கேதுவும் போகிறார். ஓகேங்களா? அப்போது இது என்ன மாதிரி ஒரு பலனை உங்களுக்கு செய்யும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க தூங்க நேரம் இருக்காது. ஆனால் போய் படுத்தா எந்திரிக்க முடியாது. இது 2 எடுத்துக்கலாம். ஏங்க தூங்கவே நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டா அப்புறம் படுத்தா எப்படிங்க எந்திரிக்க முடியும்? இதுதான் கான்செப்ட். ஏன்னா அதே கேதுவுடைய நட்சத்திரம் 12ஆம் இடத்துல இருக்குதுல்ல, மக நட்சத்திரம் இருக்குல்ல. அதனால் இவங்க என்னென்னா அவ்வளோ வேலை இருக்கும். அந்த சர்வீஸ், அதாவது வேலைப்பழு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னியா ராசி தான். ஒரு சிலர் வந்து எதுக்குமே எந்த பிரயோஜனமே இல்லாமையே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன பழம்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஆன வேலை எதுவும் இல்லை, ஆனால் நாய்க்கு நிற்க நேரம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போது ஒரு நாய் வந்து ஒரு இடத்துல நிற்கலாம், சுற்றிக்கிட்டே இருக்குமா, அப்படியே கெசுன்னு அந்த நாக்கில் வந்து ஜொல்லு ஒடியும், அவ்வளோ கெசுன்னு ஓடும். அப்போதான் சொல்லுவாங்க, ஒரு வேலை இல்லை, எதுக்கு இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது பொறுமையாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓயாத உழைப்பு, ஓயாத சர்வீஸு, மற்றவர்களுக்காக தான் மெனக்கடுறது அப்படிங்கிறது கன்னி லக்னம் கன்னிராசிக்கு இயல்பாகவே கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் காலபுருஷ தத்துவத்தில். அப்படி இருக்கும்போது இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற கேது போய் படுத்தா எந்திரிக்க முடியாது. அது மட்டுமல்ல, அங்கங்கே வீங்கின மாதிரி ஒரு ஆல்ரெடி இத்தனை நாளாக ராசியிலே இருந்துச்சு இல்லையா? இப்போ உங்கள் ஜென்மத்தை விட்டு கொஞ்சம் விலகுது. அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா ஜென்மத்தை விட்டு விலகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இறை வழிபாடெல்லாம் எடுத்திருப்பீங்க. பொதுவாகவே கன்னியா லக்னம் கன்னி ராசி பார்த்திங்கன்னா நிறைய கோயில் குளங்கள் இறை வழிபாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஆனாலும் இப்போ 12ஆம் இடம் மோட்சஸ்தானங்கிற இடத்துல போய் இருக்கும்போது நீங்கள் காசு யாத்திரைகள் போவது சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், இல்லை தூர தேசங்கள், அதாவது பிரயாணம் சார்ந்து பாத யாத்திரைகள் சம்பந்தமாக யாத்திரை சம்பந்தப்பட்ட பயணங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் சம்பந்தமான இடங்களுக்கு நிறைய போகிற வாய்ப்பு இந்த 1.5 வருஷத்துலேயும் கிடச்சிருக்கும். இப்போ வரக்கூடிய கேதுவும் கண்டிப்பாக கொடுப்பாரு கன்னியா ராசிக்கு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசிக்கு இது வரைக்கும் 7ல் இப்போ போயிட்டு இருக்கிறாருல ராகு. இந்த ராகு மே 18க்கு மேலே பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாகவே கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? உழைக்காமல் காசு உழைக்கக்கூடிய வீடு கன்னி. ஆனால் இந்த 2 ராகு நட்சத்திரம் ஒன்று முழு நட்சத்திரமாக இருக்குது இல்லையா? அப்போ குருவுடைய நட்சத்திரமும் இருக்குது இல்லையா? அப்போ கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்கு மற்றவர்கள் எதிர்பாராத தனவரவுகள், அதாவது இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு ஜாதகத்துக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் எதிர்பாராத அமௌண்ட் வரும். அது வந்து இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு நடக்கும். எதிர்பாராமல் போகிறது இருக்குது. அது லக்னம் டிசைட் பண்ணும், தசாபுத்தியை டிசைட் பண்ணும். ஆனாலும் கூட 1 ரூபா போடுறோம் அப்படின்னா நம்ம 2-3 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சு சம்பாதிக்கிறோன்னா, ஆனால் அது 6 ரூபாயாக கிடைக்கிறதுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை. அப்போது உழைக்காமல் கிடைக்கிற இன்கம் வர்றது 10, சம்பளம் பாதி கிம்பளம் பாதிங்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் வருவதற்கான வாய்ப்பை பொதுவாக கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு கொடுக்கும். அது யார் மூலிமா கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டரு கான்ட்ராக்டு சம்மந்தமான விஷயங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, நல்ல வீட்டில் உண்மையாக உழைக்கிறோம், உண்மையாக பாடுபடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு லேபர் மூலியமாகவோ கம்பெனி மூலியமாகவோ நிறைய இன்கம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ உண்டு. எப்படிங்க அப்படின்னா, 6ஆம் இடத்து ராகு
பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், 3-6 நட்பதினொன்றில் ராகு கேது முகம் மலர்ந்திருக்க சான்றோர்கள் சிநேகம் ஆவார்கள், திருவளர் மன்னர் சேர்க்கையும் நடைபெறும். மன்னனுக்கு ஒப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது கன்னிராசி உழைச்சா உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, கன்னிராசிக்கு இப்போ ஏற்கனவே பாக்கியத்தில் குரு உட்கார்ந்துருந்தார் இல்லையா? இப்போ இந்த கன்னிராசி கன்னிலக்னத்துக்கு கேது உட்கார்ந்தாரு இந்த 1.5 வருஷமாக. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னாலும் கூட குரு பார்வை ரிஷபத்தில் குரு உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருந்ததுங்க 1 வருஷமாக. அதுக்கு முன்னாடி 6 மாதத்துல உங்களை படுத்தியிருக்கும். குரு வந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா குரு பாதுகாப்பாக உங்களை பார்த்துருந்துருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரிஞ்சிருக்காது. 6ல் சனி, 9ல் குரு, கேட்கவே வேணும். அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக பாக்கியங்களை அள்ளி தெளிச்சிருப்பார். காசு பண ரீதியாகவும் சரி, மன நிம்மதி ரீதியாகவும் சரி, குடும்ப உறவுகள் ரீதியாகவும் சரி கொடுத்துருப்பார். ஆனால் இப்போது குரு 10க்கு வராரு இல்லையா? 10க்கு வந்து பார்க்கும் தொழிலை பங்கமுறை செய்யும். இருக்கிற தொழிலை பிடுங்கிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க 10ல் குரு வந்துச்சுன்னா இல்லையா? ஆனால் சொத்துங்கிற இடம், வீடுங்கிற இடம், தாயாருங்கிற இடத்த பார்க்குது. அப்போது இந்த தாயாருங்கிற ஒரு இடத்த குரு பார்க்குது அப்படிங்கும்போது அவர்களுடைய உடல்நிலையெல்லாம் சரியாகும். வீடு வாசல் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் சொத்துக்கள் சம்மந்தமானது நம்ம கிரயம் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடு வாசல் சொத்து சுகங்கள்லாம் கிரயமாகிறதுக்கு நல்ல வேல்யூ போடுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் கன்னிராசி கன்னிலக்னத்துக்கு உண்டு. இது ஒரு பக்கம். இப்போ ராகு 6ஆம் இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு காசு பணத்தை தன விஷயத்தை கொடுப்பார். அப்படின்னாலும் ஏதாவது கேஸு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குற அமைப்பும் இப்போ வரப்போகிற ராகுக்கும் உண்டு. அதுவும் உண்டு. பூர்வீகம் சம்மந்தமான ஒரு சர்வே, நிலவரங்கள் சர்வே சம்மந்தமான டாக்குமெண்ட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ சரி பண்ணி கொடுக்கும். கும்பாபிஷேகங்கள் ஏதாவது இருந்தால் கும்பாபிஷேகங்கள் கன்னிராசி கன்னிலக்னக்காரங்க குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் இப்போ நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 12ல் இருக்கிற கேது படுத்தா எந்திரிக்க முடியாது. அதனால் படுக்கும்போது தலைவாணி கடியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு படுங்க. கன்னிராசி கன்னிலக்னக்காரங்க படுக்கும்போது அந்த நெகக்கண்ணில் லைட்டாக நெகக்கண்ணில் எலுமிச்சம்பழத்தில் நெகக்கண்ணில் ஒரு கீறிட்டு அதை தலைவாணி கடியில் வச்சு படுத்துக்குங்க. தலைவாணி பக்கத்தில் வச்சு படுத்துங்க. ஒரு 1 வீக் வச்சுக்குங்க. திருப்பி அது வாடிடுச்சு அப்படின்னா எடுத்து போட்டுட்டு வேற புதுசாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் எப்போவுமே படுக்கும்போது படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டு நம்ம சொல்கிறோம்ல, போட்டு அமுத்துன மாதிரி இருக்குது, உடம்பு வலிக்குதுங்க, நம்ம சதையெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்குது, படுத்து எழுந்திரிச்சு அப்படின்னா சுரந்துக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இந்த லெமன் வைக்கும்போது அந்த தாக்கம்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதனால எலுமிச்சம்பழத்தை ஆமாட்டில் வச்சு படுத்துக்கங்க. இல்லை எலுமிச்சம் ஜூஸ் அடிக்கடி குடிங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்பப்போ திருஷ்டி சுற்றி போடுங்க. எலுமிச்சம்பழத்தில் திருஷ்டி சுற்றி போடுவோம். அப்பப்போ அதை சுற்றி நீங்கள் போடுங்க. அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு சிலர் நீர் பூசணிக்காயெல்லாம் சுற்றி போடுவாங்க. நீர் பூசணிக்காய் சுற்றி போடுறத விட நீர் பூசணிக்காய் ஒரு கீத்து போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க சனிக்கிழமை நாள். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ல் சனிக்கு வந்து கண்டகச்சரியாக பார்க்க போகிறாரு, 12ல் கேது இருக்க போகிறாரு. அதனால் நமக்கு வந்து ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும். மத்தன்னு ஒரு மந்தத்தன்மை. குருவும் பார்க்க மாட்டாரா, சனி தான் பார்ப்பாரு. சனி பார்க்கும்போதே ஏற்கனவே ப்ராப்ளமாக இருக்கும். பத்தாவதுக்கு ஏன்னா காலுங்கிற இடத்துல சனி போய் உட்காந்துருக்காரு. அப்போ கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்க்கணும். நடக்க முடியாத தன்மையை கொடுக்கும், நீர் கோர்த்துக்கும். அதனால் கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு படுத்திங்கன்னா எலுமிச்சம் ஜூஸு, பூசணிக்காய் ஜூஸ், நீர் பூசணிக்காய் ஜூஸ் இதெல்லாம் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா இந்த வீக்கங்கள், கால் நீர் சுரக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கன்னியாலக்னத்துக்கு. அது மட்டும் இல்லை, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இது வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு கோவில்கள். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக கண்ணை மூடி அந்த சாமியை உள்வாங்கினா உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வர்ற அளவுக்கு நீங்கள் மனசுக்குள்ள ஒரு தூய்மையாக போய் நின்று வேண்டுனீங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகும். எந்த கோயிலுக்கு போனாலும், பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, கும்பிட்டிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை மட்டும் உள்வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வாங்க, நல்லா இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? வெளியில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா குளிங்க. 6ல் இருக்கிற ராகும் 12ஆம் இடத்துல இருக்கிற கேதும் நெகட்டிவ்ஸ் அதிகமாக கதிர்வீச்சு உங்களுக்கு மேலே படும். அதுதான் உடம்பு அப்படியே படுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், போட்டு அமுத்துற மாதிரி இருக்கும், வலியாக இருக்கும். வந்தோடனே குளிச்சிட்டிங்கன்னா எந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. அதாவது கொரோனா டைமில் நம்ம பண்ணோம்ல,
அதை கன்னிராசிக்காரவங்க ஃபாலோ பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா படுத்து நல்லா விளையாடும்போது ஜாக்கிரதையாக விளையாட சொல்லுங்கள். ஏன்னா கை கால்கள் விரல்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் காயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? குரு பார்க்கல, சனிதான் பார்க்குறாரு. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, நல்லபடியாக இருங்க. எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். ராகு எது ஒரு அளவுக்கு ராகு நல்லதை தான் செய்வார், நல்லாவே செய்வார். இப்போது 12ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்ல தூக்கத்தை தருவார், நிம்மதியான உறக்கத்தை தருவார், கவலை இல்லாமல் தூங்கலாம். ஓகேங்க? எங்கே படுத்தாலும் தூங்கணும். இந்த மாதிரி பார்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.